எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட கேட்டேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு தெரியாது. என்ன மாயா, ஏன் ஏன் இப்படி மண்டைய போட்டு உடைச்சுக்கிற? உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தது யாருன்னு உனக்கு தெரியணும், அதானே? எதுக்காக மாயா? எதுக்கு பிரைவேட் டிடெக்டிவ்ட்ட போய் லட்சம் லட்சமா கொட்டி கொடுக்கணும்? நானே சொல்றேன், அத்தனையும் செஞ்சது நான் தான். சாட்சாத் உன் அக்காவே தான். அது எப்படி மாயா? என் வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாமே உனக்கு தெரியுது. நீ ஒரு ஸ்பை வச்சிருக்க தானே? கரெக்ட் தானே? அதே மாதிரிதான் உன்னோட ஃபேக்டரியில எனக்கு ஒரு நல்ல மனுஷன், ஒரு ஸ்பை இருக்காரு. அவரு ஹிண்ட் கொடுத்துதான் என்வாயர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு நல்ல மனுஷன் எனக்கு அந்த வீடியோவை எடுத்து கொடுத்தாரு. அவரு எனக்கு அனுப்பின வீடியோவை நான் மாசு கட்டுப்பாட்டு துறைக்கு அனுப்பி வச்சேன். அவங்க உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாங்க. நீ பரவாயில்ல, கேடிதான், பெயில்ல வந்துட்டல்ல. இந்த மாயா எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுமா இந்த காரியம் பண்ண? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ண. உன்னால விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, அப்பாவி ஜனங்க, கிராம மக்கள் அவங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் பண்ண. உனக்கு வேற வழியே இல்லை. இனிமே நீ அடங்கிதான் போகணும். தப்பு பண்ணிட்ட பொன்னி, பெரிய தப்பு பண்ணிட்ட. சரி, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டா நான் திருந்திடுவேனா? நீ நல்லா இருக்க கூடாது, உன் குடும்பம் நல்லா இருக்க கூடாது. நீ படணும், அனுபவிக்கணும். அது வரைக்கும் நான் கேமை ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஐயோ சுத்தம். ஆமா மாயா, நீ உன்னை மறந்துட்ட போல இருக்கு. நீ இப்போ ஜாமீன்ல தான் வந்திருக்க. திரும்பவும் இந்த மாதிரி ஆட்டம் ஆடணும், வாலாட்டணும்னு நினைச்ச. அதுக்கப்புறம் 7 வருஷம் ஜெயில் கன்ஃபார்ம். உள்ள உட்காந்து களி தான் திங்கணும். இதெல்லாம் தேவையா? அதுக்கப்புறம் இந்த அக்காவை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உன் கேமை நீ ஸ்டாப் பண்ணல, அப்புறம் நான் என் கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வரட்டா?